அஸ்ஸலாமு அலைக்கும். அஹ்னஃப் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: நான் குறைஷி பிரமுகர்கள் இருந்த இடத்திற்குச் சென்று அமர்ந்தேன். அப்போது பரட்டை முடியுள்ள, சொரசொரப்பான ஆடை அணிந்த, முரட்டு தோற்றமுள்ள ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து சலாம் கூறிவிட்டு, ஜக்காத் கொடுக்காமல் பொருளை சேமிப்பவர்களுக்காக நரக நெருப்பில் சூடேற்றப்பட்ட ஒரு கல் உண்டு. அக்கல் அவர்களின் மார்பு காம்பில் வைக்கப்படும். உடனே அக்கல் தோளின் மேற்பகுதி எலும்பின் வழியாக வெளியேறும். பிறகு அது தோளின் மேற்பகுதி எலும்பில் வைக்கப்படும். உடனே அது மார்பு காம்பின் வழியாக வெளியேறி உருண்டோடும் என்று கூறினார். பிறகு திரும்பிச் சென்ற அவர் ஒரு தூணுக்கருகில் போய் உட்கார்ந்தார். நான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு அருகில் அமர்ந்தேன். அவர் யார் என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. பிறகு நான் அவரிடம், தாங்கள் கூறியதை மக்கள் வெறுப்பதாகவே நான் கண்டேன் என்று சொன்னேன். அதற்கு அவர், அவர்கள் விவரமற்றவர்கள் எனக் கூறினார். என் தோழர் என்னிடம் சொன்னார் என அந்த பெரியவர் மேலும் தொடர்ந்து கூறும்போதே நான் குறுக்கிட்டு, உங்கள் தோழர் யார் எனக் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனக் கூறிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூதரே, உஹுது மலையை நீர் பார்த்திருக்கிறீரா எனக் கேட்டார்கள். தமது வேலை ஏதோ ஒன்றுக்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அங்கு அனுப்பப் போகிறார்கள் என எண்ணி, பகல் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது என அறிந்து கொள்வதற்காக சூரியனை பார்த்துவிட்டு ஆம் என்றேன். உஹுது மலை அளவுக்கு தங்கம் என்னிடம் இருந்து அதில் 3 தீனார்களைத் தவிர மற்ற அனைத்தையும் செலவிடாமல் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களோ இதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் உலக ஆதாயங்களையே சேகரிக்கிறார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, நான் அல்லாஹுவை சந்திக்கும் வரை இவ்வுலகப் பொருட்களை இவர்களிடம் நான் கேட்க மாட்டேன். மார்க்க விஷயங்களை பற்றியும் இவர்களிடம் தீர்ப்பு கேட்க மாட்டேன் என்று அந்த பெரியவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1407, 1408, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.